மாப்பிள்ள மூஞ்சல அப்படியே கல்யாண கலை தாண்டவம் ஆடுது. பையனுக்கு கல்யாண கோலம் வந்துருச்சுமா. நாடாளக்கூடிய அரசனுடைய அரமனையிலே திருமணம் நடக்கிறது. உலகால அரசெல்லாம் அணிவகுத்து வருவார் மாமனா. இது மனக்குழந்தை கனவு சொல்லி சொன்னீங்களே, யாருடைய சத்தமும் இல்லாம இருக்கே மாமா. சமையல்காரு 1000 பேருக்கு சமைக்கணுமா, 10,000 பேருக்கு சமைக்கணுமான்னு கேட்டாங்க. கணக்கு என்பதே கிடையாது. நாட்டு மக்கள் எல்லாம் வந்துட்டே இருப்பாங்க. மோளக்கார உள்ள விட்டுங்களா? மோளத்துக்காரர் வந்துருப்பா. ஆனா வாங்க கூப்பிடுறா. அங்க பாருங்க, இவங்க வராங்க. உங்க பங்காளி வீடு எல்லாம் வந்துட்டு பங்காளி வீடு வராங்களா? வாங்க எல்லாம் மங்கள நைவேத்தியங்கள் முழங்க இந்த மணமகன் என் கல்வி நாங்க மனம் போல் வாழும்னு சொல்லிதானே இவ்வளவு நீங்க சந்தோஷமா இவ்வளவு காரியத்தை செய்றீங்க. மங்கள நாளிட்டு நலுங்கு வச்சு அம்மி மிதித்து அரசாணி நட்டு இந்த அரச குடும்பத்துக்குள்ள நான் இளவரசனுக்கு நான் மனைவியாக போகிறேன். எனக்கும் நிறைய சந்தோஷம் இருக்குமில்ல. 4 நலுங்கெல்லாம் வைங்க மாமா. கல்யாணமாகாமல் கணவனுடைய முகத்தை தான் காணக்கூடாது. இந்த மணவாள ஒரு முறை பேசக்கூட பையன் மட்டும் வாயை திறந்தானா நிறுத்தவே மாட்டான். வாயாடி ஒன்னா நம்பர் வாயாடி. நீ எதுவும் பேசாதடா, இதேதான் இருப்பா. இன்னைக்கு பார்த்து வாய் கட்டு போட்டுவோம். நல்ல நேரம் முடியுது காட்டி எங்கப்பா நல்ல நேரம் போயிரு போது வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் எல்லாம் விருந்தோன்னும் நேரம் ஆகிவிட்டது. வந்த ஒரு முறையெல்லாம் போய் உற்று கவனியுங்கள். மணமேடையிலே ஆமா அம்மி மதித்து அருந்ததி காணன்னு சொல்லுவாங்களே, ஏமாமா மணவரையும் சுத்தக்கூடாதா? மணவரையெல்லாம் எங்க நாட்டுல வந்து மணவரையெல்லாம் சுத்தக்கூடாது. ஒரு கணவனும் மனைவியும் தாலி கட்டுறதுக்கு அப்புறம் என் மகனாகப்பட்ட மணமகன் சத்தியசீலை அதுலப்பா மாப்பிள வந்து அம்மியை மதித்து அரசாணியை நேற்று அருந்ததியை பார்த்து 1000 பேர் முன்னிலே கைப்பிடிப்பார் என் கணவன் சொல்லி எவ்வளவு நாள் தவம் கிடந்திருக்கும் தெரியுமா? அதெல்லாம் வேற. எங்க நாட்டினுடைய வறுமுறைப்படி மாப்பிள மணப்பொன் மடி மீது படுத்தாலே எல்லாமே சம்மதம். ஓ ஆமா, இதுவெல்லாம் மணமகன் மணவரையிலேயே மணமகன் படி மேல படுக்கணுமா? அவசரப்படாதா?
ஒன்ன படுக்க கூடாது, அப்படி பொறுமையில படுக்கணும். என்ன போய் தம்பி மாப்பிள இப்படி தூக்கி இருக்கிறான். என் மனவாளன் என் மடி மேல படுக்கட்டும், நீங்க போய் மற்றவரையும் கவனியுங்கள். ஏன்னா நாங்க இங்க இருக்க மாட்டோம். சரி. ஏய் தம்பி, ஆமா. இப்ப வாய் கட்ட அவுத்துறோம், நீ நல்லா பேசிட்டே இருக்கணும். சிரிக்கூடாது, சிரிக்காத. பாத்துக்கோ, வர ஒரு முறையில நாங்க போய் சோறு போடுவோம். போய் பொறுமையா கஞ்சி போயிட்டு வந்துடுமா மாமா, எனக்கு பிறந்த வீட்டில் தான் பெருமை இல்லையே தவிர இந்த புகுந்த வீடாது எனக்கு பெருமையோடு இருக்குன்னு சொல்லி எத்தனையோ மனக்கோட்டை கட்டி வாழ்ந்தேன் மாமா. எது எப்படியோ ஒரே ரத்தம் தாய் மாமன் புள்ளிய என்ன தாரமா ஏத்திருக்காங்க. எங்க வாழ்க்கை நிம்மதியா முடியும் மாமா. நிம்மதியா முடிஞ்சு போயிரும். நல்லா அங்க பாருங்க சாப்பாடு இலை பத்திரியா. அம்மம்மா, 1000 ஜென்மம் புண்ணியம் செய்தால் ஒரு ஜென்மத்தில் கணவன் வாய்ப்பார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. நான் தாய் இல்லாமல் வாழ்ந்திருந்தாலும் கூட இந்த தரணியிலே என்னையும் ஏற்றுக்கொள்ள என் கணவன் இருந்திருக்கிறாரே, இதுதான் நான் செய்த புண்ணியமோ என்னவோ. மன்னா, நானா பேசிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே வாய் திறக்கலையே. மன்னா, சட்டமான திரேகம். வாழை மீன் போன்ற பருவம் சேற்றிலே வளர்ந்த செந்தாமரை புஷ்பம் போன்று தகதகன்று முகத்தோடு இருக்கு. நீங்க இந்த தையனுடைய முகத்தை காணக்கூடாதா? ஏன் தூங்கிட்டே இருக்கீங்க? மன்னா, மன்னா, ஐயோ, ஏனோ உயிரற்ற நிலையில் இருக்காரா? நல்லா பாருமா மன்னா. ஐயோ மாமா, உயிரற்ற நிலையில கிடக்குற மாதிரி இருக்கு மாமா. இருக்காது, உயிர் இருக்கிற மாதிரி பாரு மாமா. இன்ன வரைக்கும் மனமனை இல்ல, நல்லா தானே இருந்தா. சிரிச்சிட்டு தானே மாமா. மகனே, மாமா, தம்பி, ஐயோ ஒரே ஒரு மகனை வச்சிருந்தனே, என்னடி பண்ண? என் மகனை என்ன பண்ண? மணமேடையில சந்தோஷமா இருந்த பையன் தனிமையில விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் செத்து போயிருக்கிறான்னா, என் பையனை கொண்டது நீங்க. ஆமா, நல்ல கலகல சிரிச்சிருக்க ஆட்சி புரியக்கூடிய அரசனுடைய வாயிலே இருந்து வர்ற வார்த்தையா இது? நான் எதுவுமே அறியல மாமா. காசு சொத்து சொகத்துக்கு ஆசைப்பட்டு ஒரே ஒரு மகனை கொண்டடியாடி. ஐயோ
என் மகனை கொண்டுட்டேடி. அந்த சண்டாரி சித்தி கையில அடியே பட்டுதானே இந்த சித்திரவதிக்கு ஆராய் உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சம்மதிச்சேன். நான் எதுக்கு மாமா உன் பிள்ளைய கொல்றேன்? ஒரே ஒரு மகன் வருங்காலத்துல நாட்டை ஆளுவாழ்ந்தது ஆசையோடு இருந்தது. என் மகனை கொண்டுட்டியே படுமா. ஒழுங்கா ஓடி போயிரு. என் மகனை சந்தன குங்குமம் கட்டி வெட்டி தகுந்த முறையில தகுந்த பண்ற என் மகன். எல்லாருமா சேர்ந்து சதியை பண்ணிட்டு சண்டால பாதிகளா எப்ப 5 நாள் தொட்டி என் திருமேனிலே தாலி கட்டினாரோ அவர் இறந்தாரோ உயிரோடு இந்த கழுத்திலே தாலி கட்டினாரோ இந்த பிரேதம் இனிமே எனக்கு தான் சொந்தம். உனக்கு இந்த பிரேதத்துக்கு எந்த சம்பந்தமும் அல்ல. உண்மையிலே தர்மநீதி தவறாமல் ஆட்சி பண்ணி ஒரு முறையாக இருந்தா என் தையலர் கொட்ட திருபாதம் எனக்கு தான் சொந்தமே தவிர மத்தவங்க யாருக்கு சொந்தம் இல்ல. விட முடியுமா முடியாதா? அட பாதி நீ அந்த சண்டாலியோடு சேர்ந்து கூட்டு சேர்த்து பண்ணிட்டியா? ஐயோ நான் சொன்னேன்ல இந்த பேரை எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி எப்படியோ போ. எங்கேயோ வாடகை இடம் விட்டு இடிக்குதுன்னு நினைச்சு இது தப்பாம வந்து என் தலையில இடிச்சிருச்சே. ஐயோ எனக்கு மறந்த எனக்கு தலைமுறையா.
பிறந்த நேரம் மண்ணா பிறந்திருந்தா கூட என்ன மனக்கட்டே வாழ்ந்திருப்பாங்களே. இந்த பாவி சண்டாளி நான் பொண்ணா பிறந்து இந்த பூமிக்கு நான் பாரமாகி போயிட்டேனா. இந்த பரந்த பூமியில எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையா. ஹரிநாராயணன் நாமதேது சொல்லி யாரோ வருவார் போல இருக்கு. என் கணவனுடைய பிரேதம் எல்லாம் களங்கம் இல்லாம இந்த மலர்வன சோலையில் மலரால் கொண்டு போய் என் புருஷன் அப்படியே படிக்க வைங்க. யாராவது ஒரு புண்ணியவான் தேடி வரமாட்டானா தாடி மரல படுத்து வைக்கிறீ.